யூஷுவலாக இந்தியன்ஸ் வந்து பார்ன் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லா விஷயத்தையுமே வந்து ஃபைட் பண்ணி மேலே வரக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு குவாலிட்டி இருக்கிறவங்க இந்தியன்ஸ். அந்த குவாலிட்டியை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ப்ரெக்னென்சி பீரியடை கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எப்போவுமே ஒரு ப்ரெக்னென்ட் மதரோட நினைவுகள் தான் அவங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட்டான பிரெயின், ரொம்ப உங்களோட நினைவுகளெல்லாம் கேப்சர் பண்ணி வைக்கிற பிரெயின். அதாவது உங்கள் மூளையில் ஒரு பகுதி இருக்குது, பெரிஃப்ராண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பகுதி தான் ஸ்மார்ட்டான ஒரு குழந்தையோ இல்லை ஸ்மார்ட்டான ஒரு மனுஷங்களையோ வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம பிரெயினில் ஹைன் பிரெயின் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, டேஞ்சருக்கான பார்ட். எல்லாருக்குமே இது இருக்கும். இது யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இல்லை ஏர்லி சைல்ட்ஹுட்டில் யாருக்காவது நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு, வயிறுல கன்சீவாக இருக்கும்போது அவங்க மதருக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாவோ இல்லை வேறு ஏதாவது க்ரைசிஸில் இருந்தாங்கனாலோ அதிகமாக அவங்களோட மனநிலை பாதிக்கப்படும் போது இந்த ஹைன் பிரெயின்கான வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த ஹைன் பிரெயினோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தை நமக்கு உணர்த்துறது. ட்ரஸ்ட் யுவர் கட், ட்ரஸ்ட் யுவர் இன்ஸ்டிங்க்ட், அது மாதிரிலாம் நம்ம நிறைய போடுவோம். நம்மளும் அதை பிலீவ் பண்ணுவோம் ஸ்ட்ராங்காக. எஸ்பெஷலி கேர்ள்ஸ், நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் ஏதோ ஆபத்து இருக்குது, கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிற டைம் வந்துருச்சு, நீங்கள் ஓடுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலர்ட் கொடுக்குற பிரெயின், அதுதான் வந்து ஹைன் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது உங்கள் குழந்தை, வயிற்றில் இருக்கிற குழந்தை உங்களே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு நிமிஷமும் அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம அப்பா என்ன பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிலாம் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இன்னும் வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்வாயன்மெண்ட் என்ன சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருக்காங்க உங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் பதட்டமாவோ இல்லை பயந்துட்டோ, என்ன நடக்க போகுது உலகமே, ஒரு மதர் என்கிட்ட சொன்னாங்க, மேம் ஷங்கர் மூவி பார்க்குற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, உலகத்தில் ரொம்ப பெரிய குவெஸ்சன் மார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு அற்புதமான ஒரு ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க, வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ ஹைன் பிரெயின் ஜாஸ்தியாக குழந்தைக்கு வளராமல், அதாவது டெவலப் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்கள் மனநிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா குழந்தைங்களுக்கும், அதாவது வயிறில் கர்ப்பமாக இருக்கிற எல்லா மதரோட குழந்தைங்களுக்குமே பெரிஃப்ராண்டல் கார்டெக்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த பகுதி மட்டும் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த குழந்தைங்க மனநிலையிலையும் சரி, எல்லா விதத்துலேயும் சோஷியலைஸ் ஆகிறதுலேருந்து அண்ட் எல்லா விதமான டெவலப்மெண்ட்லையும் எக்ஸலண்ட்டான ஒரு குழந்தைங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த லாக்டவுன், இதெல்லாம் நெகட்டிவாக பார்க்காதீங்க.